சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 110 விதியின் கீழ் 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். அவற்றில் ஒன்று ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க பல நிறுவனங்கள் முன்வருவதால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். மோட்டார் வாகனங்கள், மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதன்மையாக இருப்பதாகவும் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஒசூர் நகரம் பொருளாதார வளர்ச்சி நகரமாக மாற ஒரு கட்டமைப்பு செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் அங்கு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்றார். ஓசூர் நகரத்திற்கான ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது. ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இடதுசாரி கட்சி, விசிக, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வரவேற்று பேசினர். காங்கிரஸ் உறுப்பினர் EVKS இளங்கோவன் பேசும்போது சேலம் விமான நிலையத்தை கொஞ்சம் நகர்த்தி வைக்க வேண்டும் என்றார். ஆனால் சேலம் விமான நிலையத்தை பற்றி ஆரம்பத்திலிருந்து சில காலம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரைக்கும் 6 மாதம் ஓடும் திறமும் மூடிவிடுவார்கள். காரணம், பிரயாணிகள் அதிகமாக வருவதில்லை என்ற காரணத்தால். அவை என்னை பொறுத்தவரையில் அது பயனுள்ள விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நகர்த்தி ஈரோடுக்கும் சேலத்திற்கும் நடுவில் அதை வைப்பீர்கள் என்றார். 110 விதியின் கீழான அறிவிப்பில் சென்னை, மதுரை, கோவை போன்று திருச்சி நகரத்திலும் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். அப்போது காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கட்பட் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நூலகம் வேண்டும் என்றார். பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் பேசும்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு நெருக்கமான சேலம் மாவட்டத்தில் நூலகம் வேண்டும் என்று பேசினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.